அனைத்தும் அருள்வாய்னி என்ற மகாகவி பாரதியின் தமிழ் வணக்கத்தை முன்வைத்து காவிய பாவலர் புதுகை வெற்றிவேலன் அவர்கள் தம் ஆவியெல்லாம் சேர்த்து ஆற்றலுடன் படைத்துள்ள வேலு நாச்சியார் காவியம் அரங்கேற்ற காதைக்கும் வீரத்தாய் வேலு நாச்சியார் விருது வழங்கும் விழாவுக்கும் இந்த அரங்கத்தை அடைந்துள்ள அத்தனை பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றோம். இவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நூல் வெளியீடு அல்லது நூல்களை வெளியிட்டு கொண்டே இருக்கின்ற, நூலை எழுதச் சொல்லி ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கின்ற அன்பு கரங்களே இந்த நூலையும் வெளியிடுகின்றன. நூலை வெளியிட மேனாள் மத்திய மாநில அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திருநாவுக்கரசர் அவர்களது கரங்கள், பெற்றுக்கொள்ள ராமநாதபுர சேதுபதி மன்னர் குல ராணியார் RBK ராஜேஸ்வரி அவர்களது கரங்கள், வாழ்த்துவதற்கு இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேருடைய கரங்களும் இப்போது நூல் வெளியீட்டு விழா. நூலை வெளியிட்டு சிறப்பு செய்யுமாறு மேனாள் மத்திய மாநில அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திருநாவுக்கரசர் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். நூலை பெற்று சிறப்பு செய்வதற்காக ராமநாதபுர சேதுபதி மன்னர் குல ராணியார் RBK ராஜேஸ்வரி நாச்சியார் அவர்களை வேலு நாச்சியார் காவியம் நூல் வெளியீடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சிறப்புரை தீயத்தூர் தந்த அரசியல் தீ இவர், புதுகையின் பெருமை மிகு புரட்சி தீ, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மனத்தில் பதிந்த எழுச்சி தீ, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மனத்தில் பதிந்த எழுச்சி தீ. மக்களவை உறுப்பினர் ஐயா வந்துட்டாங்க, அதனால நான் குறைச்சிக்கிறேன். மாநிலங்களவை உறுப்பினர், மாநிலத்தில் வீட்டு வசதி அமைச்சர், வணிகத்துறை கைத்தறித்துறை அமைச்சர், மத்தியில் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர், தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சர் என்று அரசியலில் கொடிகட்டி பறந்தவர். அரசியலில் மட்டுமா, திரைத்துறையிலும் வெற்றி கொடி கட்டிய வீறு தமிழன் இவர். திரைக்கதை, வசனம், தயாரிப்பு என்று எல்லாம் செய்து மருதுபாண்டிய திரைப்படமாக தந்தவர். அது மட்டுமல்ல, நடிகராகவும் வலம் வந்தவர். அக்னி பார்வையில் கம்பீரமான காவல்துறை அதிகாரியாக அசாத்தியமாக அசத்தியவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை சிறப்புரைக்காக அழைக்கிறேன். வாழ்த்துறைன்னா அப்படிதான் இல்லாததான் சொல்லுவாங்க. இந்த படமே சரியா ஓடல சொல்றதுதான். இதனால் நன்றி. அன்பிற்குரிய இந்த மகிழ்வான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறந்த ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய நீதி அரசர் அருமை சகோதரர் மாண்புமிகு சுரேஷ்குமார் அவர்களே, அன்பிற்குரிய நூல் பெற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற அருமை சகோதரி ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் குல ராணியார் சகோதரி ராஜேஸ்வரி நாச்சியார் அவர்களே, அவர் கல்யாணத்துக்கே நான் போய் ராமேஸ்வரத்தில் வாழ்த்தியிருக்கேன். அவர் சின்ன குழந்தையாக, குழந்தை இல்லை கன்னியாக கல்யாணம் ஆகிற போது வாழ்த்துறது மட்டுமில்லை, அவங்க மாமனார் செல்லராஜ் வந்து அப்போ எஸ்சியாக இருந்தார், நான் மினிஸ்டராக இருந்தேன். ஒரு நாள் வந்தார், அந்த இடத்துல சொன்னார், இந்த மாதிரி ராஜா வீட்டில் நான் சம்மந்தம் பண்ணுறேன், பொண்ணு எடுக்கிறேன் அப்படின்னாரு. பரவாயில்ல, நம்மளையெல்லாம் ஆண்ட ராஜா, நம்ம ராஜா ஊரில் தானே பொண்ணு எடுக்கிறீங்க, சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். என்ன செய்யணும் அப்படின்னேன். நீங்கள் ஒன்று செய்யணும் அப்படின்னாரு. நான் எஸ்சியாக இருக்கேன், ராம்நாத் ராஜா வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுனால பத்திரிக்கையில் சீன்னு போட்டால் நல்லாயிருக்கும், சீஃப் இன்ஜினியராக போட்டால் நல்லா இருக்குமேன்னாரு.
அப்படியா பரவாயில்ல அப்படின்னு அடுத்த நாள் ஒரு ஃபைலை கொண்டாட சொல்லி எடுத்துக்கிட்டு போச்சு எம்ஜிஆர் இருக்கு காலையில் டிஃபன் சாப்பிட போனேன். சொன்னால் இது மாதிரி அவர் சொந்தக்காரருங்க. அப்படியா அப்படின்னாரு. என்ன செய்யணுன்னாரு. எஸ்சிஆர் இருக்காரு, சிஏ போடணும், ராம்நாத் ராஜா மகளை கல்யாணம் பண்ணுறாரு பையனுக்கு அப்படின்னு சொன்னேன். சீஃப் இன்ஜினியர் 2 3 பேர் உட்காந்துருக்காங்க. அவர் உடனே அவர் பார்த்துட்டு அவர் 4வது ரத்திரையில் இருக்கார். அவருக்கு மேலே இன்னொரு 3 பேர் இருக்காங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன் அதனால என்ன 4 பேரையும் போட்டிருங்க அப்படின்னு சொன்னேன். நானும் அவர்கிட்ட சாப்பிட்டுருக்கோம் காலையில். அப்போ அப்படி எழுதி கொண்டா அப்படின்னாரு. ஸோ இந்த ஈஸியாக இருக்கிற மேற்கண்ட 4 பேரையும் சீஃப் இன்ஜினியராக பதவி உயர்வு கொடுத்து நியமிக்கலாம்னு எழுதிட்டு நான் அவருக்கு கையெழுத்து போட்டேன். வாங்கினார். எம்ஜி ராமச்சந்திரன் கையெழுத்து போட்டு ஏட்டை கொடுத்து இஷ்யூ பண்ணிட்டார். ஸோ 10 அடிக்கும் போது சீஃப் இன்ஜினியர் தான் போட்டு அடித்தார். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது மாதிரி இது பெருமைக்காக இல்லை, அது தொடர்புக்காக சொல்கிறேன், நட்புக்காக சொல்கிறேன். அதுமாரி சுரேஷ்குமார் நீதிபதியாக இருந்தாலும் நம்முடைய சகோதரர் அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப க்ளோஸ். நாங்கள் 2 பேருமே ஆரம்பியனுக்கு ரொம்ப க்ளோஸ். நம்ம ஊர் சொந்தக்காரர் அது வேறு விஷயம். போடும்போது நம்ம அண்ணன் கவிஞர் வெற்றிவேலன் அவர்கள் பத்திரிகை அடிக்கிறதுக்கு வந்து இது கவிஞர்களே குழந்தை மாதிரி தான். மனசில் கள்ளம் கவனம் சூது எல்லாம் இல்லாத ஆட்கள். இந்த பாருங்க இன்னொரு குழந்தை அது. ஆமாம், எல்லா கவிஞர்கள்னாலே மனசில் சூதுவாதம் இல்லாமல் வெளிப்படையாக இருக்கக்கூடிய தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கக்கூடிய மனம் படைத்தவர்கள். பத்திரிகை அடிக்கிறது யாரை போடலாம் எப்படி போடலாம் அப்படின்னு ரொம்ப குழப்பம். 2 3 பேர் இன்னும் 2 3 பேர் அரசியல்வாதியெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு. எனக்கு நம்ம ஊர் ஜட்ஜாக இருந்தாலும் அடிக்கடி ஒரு சிக்கலில் மாட்ட வைக்கக்கூடாதுல்ல. அவர் வந்து உட்கார்ந்து எங்காவது ஆளுக்கு ஒன்று அரசியல் பேசி அது பத்திரிகையில் வந்தால் அவருக்கு இன்னும் நிறைய சர்வீஸ் இருக்கு. ஹைகோர்ட் ஜட்ஜாக மட்டுமில்லை, சீஃப் ஜஸ்டிஸாலாம் வரணும், இன்னமும் பதவி மேலே மேலே வரணும்னு ஆசைப்படுறோம். நமக்கெல்லாம் பெருமை, மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு பெருமை, எல்லாருக்கும் பெருமை. அதனால் நான் சொன்னேன் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு. அவருக்கு இன்னும் 2 3 பேர் பெரிய ஆட்கள் கூப்பிட்டா நல்லதுன்னு ஒரு எண்ணம். அப்போது அவர் யோசிச்சார். அவருக்கு இந்த கூழு காசை மீசைக்கு அதே மாதிரி நீதிபதி வந்தே ஆகணும். அவரையும் விட மாட்டேங்கிறார். அப்போ நான் சொன்னேன் அப்புறம் நல்ல வேலை நம்ம கூப்பிட்டாலும் அவருக்கு ஒரு வேலை இருக்குன்ட்டார். அது பேர் சொல்ல விரும்பல, வேண்டியதும் இல்லை, அது வரலையே. அதனால நான் இப்போ என்ன சொன்னேன், திருப்பி ஜட்ஜை போய் பாருங்க கொடுத்துருவார் இப்போ அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னாரு. இப்போ நீங்கள் போங்க கொடுப்பாரு, அவர் வரலேன்னு சொல்லுங்க கொடுத்துருவாரு அப்படின்னேன். அதே மாதிரி போய் பார்த்தாரு, கொடுத்துட்டார். ஸோ நியாயமாக பண்புக்காக சொல்கிறேன். தலைவர்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்க, தலைவர் தான் கடைசியாக பேசணும் இல்லையா? ஒரு நிகழ்ச்சியில் தலைவர்னா கடைசியாக தலைவர் தான் பேசணும். என்ன கேட்டார் யாரை போடுறதுன்னு. நான் சொன்னேன் ஜட்ஜு வராருல்ல, ஜட்ஜு தானே பெரிய ஆள், அவர் தலைமை போடுங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அவர் தலைமையில் போட்டார். அவர் நீங்கள் பேசுங்கன்னா இல்லை நீங்கள் பேசுனாரு. அது அவருடைய பண்பு. அவங்க அப்பா அப்படி தான் இருப்பார். அவங்க அப்பா வந்து ரொம்ப மிகச்சிறந்த பண்பாளர். அது மாதிரி பதவிகள் வரும் போகும், ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடிய பண்புகள் மாறாமல் இருக்க வேண்டும் பதவிகளாலே என்பதுதான் முக்கியமான விஷயம். அப்படி சகோதரி ராஜேஷ் நாச்சியார் கலந்துருக்காரு. நம்முடைய துணைவேந்தர் திருவள்ளுவர் 1.25 அடியிலே எல்லாத்தையும் எழுதினவர். இந்த திருவள்ளுவரும் 1.25 அடி மேலே தான் பேசினார். ரொம்ப சுருக்கமாக அவர் பேசுனது எங்களுக்கு வருத்தம். என்ன நீங்கள் நாங்களாம் சீக்கிரம் முடிப்போம், சுருக்கமாக முடிச்சு போட்டுருக்கு. பட் அவர் நிறையா பேச முடியும் அவரால். அவர் இங்கே வந்திருந்து வாழ்த்தியது பெருமைக்குரியது. அண்ணன் எஸ்பி முத்துராமன் அவர்கள், அவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப 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 நெருக்கமானவர். ரஜினிகாந்த் எனக்கும் நெருக்கமானவர். அதனால என்ன எஸ்பி முத்துராமன் அந்த வகையில் எனக்கும் நெருக்கமானவர் தான். 83 வயசு 90 வயசு
90 வயசுலயும் அவர் நின்று பேசுற அந்த பாணி குரல் அதெல்லாம் ரொம்ப பிரமாண்டம் கம்பீரமா இருக்கு. அதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கடவுளை பிரார்த்தனை பண்றோம். நீங்க 100ஐயும் தாண்டி வாழணும். அதுக்கு இறைவன் உங்களுக்கு எல்லா உடல்நலத்தையும் தரணும்னு பிரார்த்தனை பண்றோம். எல்லாம் 100லாம் சாதாரணமா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 நிறைய பேர் இருக்காங்க, 100 நெருங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். பேர் வேண்டியதில்லை. உங்க அரசியலில் இருக்க ஆளுங்க நிறைய பேர் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 6-7 பேருக்கு மேலே 100 பேருக்கு மேலே இருக்காங்க. அதனால் 100 பேருக்கு மேலே இப்போ இருக்கிற நவீன மருந்து மாத்திரை விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் நடவுடை பாவனைகள் உணவு பழக்க வழக்கம் இப்படி பல்வேறு விஷயத்தில் 100 தாண்டி வாழ முடியும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. எப்போ 90 தாண்டிட்டீங்களோ இப்போ 100 வரைக்கும் போயிடுவீங்க, எல்லாம் சந்தேகம் கிடையாது. அப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நான் சொன்னேன், இன்னொரு குழந்தை ஆர்வேணன் முத்துலிங்கம் அவருக்கு 81 வயசு. அவரையும் நான் 77லேருந்து நான் 40 வருஷமா தெரியும். அவர் 40-45 வருஷம் ஆகுது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட கவிஞர் அவர். இவர் அவற்றையும் போய் சண்டை கண்டு போடுவார். சில நேரத்தில் எம்ஜிஆர்டே சண்டை போடுவார். அவர் ஏற்று பேசுவார். ஆனால் அவரு இவர் குழந்தை மாதிரி தான் நினச்சிக்குவார். இவருக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணார். அவர் எம்எல்சி கொடுத்தார், அரசு கவிஞர் ஆக்கினார். அது மாதிரி பல்வேறு பொறுப்புகள் கொடுத்து அழகு பார்த்தார். அவர் திரைப்படங்களில் நிறைய பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்தார். இன்னும் நிறைய விஷயங்கள் அவருக்காக பண்ணார் அவர் தலைவர். ஏன்னா அவரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அது மாதிரி இவ்வளோ ஒரு 1500 பாட்டு எழுதியிருக்காரு. நிறைய இலக்கியங்கள்லாம் படைச்சிருக்காரு. ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது, எளிமையாக இருக்கக்கூடியவர், பழகிறதுக்கு எளிமையாக இருக்கக்கூடியவர். பார்த்தா இவராக அந்த கவிஞர்னு தோணும். அது மாதிரி எளிமையின் அடையாளம் அருமையன் முத்துலிங்கம் அவர்கள். சகோதரி பானுமதி தர்மராஜன், அவருடைய கணவர் தர்மராஜன், இவெல்லாம் அறந்தாங்கிக்காரங்க. பூர்வீகமே அறந்தாங்கி தான். புதுக்கோட்டை அறந்தாங்கி. அவர் தம்பி அங்கே அறந்தாங்கி காங்கிரஸ் நகர தலைவர். அதனால் இவரெல்லாம் இந்த மாதிரி அருள் வெற்றிவேல், ஞானவடிவேல், முனைவர் மூப்பா அவர்கள், அதுக்கு முன்னாலே கண்மணி ஆனந்த், சுபாஷினி சுந்தர், ஆதிரா முல்லை மற்றும் பாவலர் பொற்கோ உள்ளிட்ட எல்லோரும், அப்புறம் விழாக்குழு, வரவேற்பு குழு, இதெல்லாம் சொன்ன ஒரு 50 பேர் இருக்கு. என்னை அவர்கள் எல்லாம் நான் வாசித்ததாக ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பேர்களெல்லாம் சொன்ன மாதிரி ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமானவர் நம்முடைய கதாநாயகன், நம்முடைய அருமையண்ணன் வெற்றிவேலன் தான். அவர் தான் இந்த விழாவின் நாயகன். அவர் சொன்னார், நான் சொன்னேன், யாரும் சொல்லி தேவர் காவியம்னா நான் சொன்னதுனால தான் வந்துச்சுலாம் சொன்னார். சும்மா காக்காவுக்கார பழம்பலம் விழுந்த மாதிரி. ஊரில் கிராமத்தில் கதை சொல்லுவாங்க, காக்காவுக்கார பழம்பலம் விழுந்த மாதிரி. அது மாதிரி அது ஒரு 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 வேணா ஒரு இன்ஸ்பிரேஷன் அல்லது தூண்டுகோல் அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர, கவிதை வந்ததுக்கு நானா காரணம்? அவர் தான் காரணம். 100க்கு 100 அருமையன் வெற்றிவேலன் அவர்கள் தான் அதற்கான காரணம். அதற்கான முழு தகுதியும் திறமையும் அவருக்கு இருக்கிறது. ஸோ ஒன்று நாள் கண்ணகி காவியம், இப்போ வேலு நாச்சியார் காவியம், இது வரைக்கும் 3 காவியம் படிச்சிருக்காரு. இன்னும் அவர் சொன்ன மாதிரி இன்னும் பல காவியங்களை இவர் உருவாக்க முடியும். அதற்கான தகுதியும் திறமையும் பெற்றவர்.